ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க். இந்த நாள் இனிய நாளாக இருக்க, ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க, பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. ஆகையால் உங்கள் பிதா, உங்களை உண்டாக்குனவர், உங்களை படைத்தவர், உங்களை அழைத்தவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. இரக்கமற்றவர்களா இருந்துராதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆகையால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்க அதுக்கு முந்தின வசனங்கள்ல சொல்றது, ஆண்டவர் நீ சபிக்கிறவனை ஆசீர்வதி, ஓ சத்துருவ சிநேகி, அவர்களுக்கெல்லாம் நன்மையை செய்யி, அவங்களுக்கு பிரதிபலன் எதிர்பாராம கேட்கறத கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமா இருக்கிறது மாதிரி இருக்கிறவங்க தான் இரக்கமுள்ளவர்களுக்கு பிதா. அதனால இங்க சொல்றாரா, இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மையை செய்கிறாரு. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்றாரு, சூரியன் உதிக்க பண்றாரு. அதுபோல நீங்களும் என்ன செய்யுங்க, அப்படி இருங்க. உங்களை சபிக்கிறவங்களை, உங்களை நிந்திக்கிறவங்களை, உங்களை தூசிக்கிறவங்களெல்லாம் நீங்க பார்த்து அதே வார்த்தையை சொல்லி தூசிக்காதபடிக்கு அவர்களாம் நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கெல்லாம் இந்த நிலையிலேருந்து மாறணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம எத்தனையோ அக்கிரமத்தை செய்திருக்கிறோம், பாவங்களை செய்கிறோம், எத்தனை விதத்தில் மீறிடுறோம், எத்தனையோ ஆண்டவர் கொடுத்த சட்டத்திட்டங்களை மீறிடுறோம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை மன்னிக்கிறாரு, நமக்கு இரக்கம் செய்கிறார். எத்தனையோ இடங்களில் தூக்கி விடுறார், எத்தனையோ இடங்கள்லேருந்து நம்மளை விழப்பண்ணாதபடிக்கு காத்து கொள்ளுகிறார், எத்தனையோ குறைவின் பாதைகளை நிறைவாய் நம்மளை நடத்துகிறார். அதுபோல நீங்களும் உங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களை, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களை, உங்களோடு கூட இருக்கிறவங்களை நிறைவின் பாதையில் நடத்துங்க. கைமாறு கருதாது கடன் கொடுங்கன்றார். மறுபடியும் எப்படியாவது நம்ம கடனை கட்டிடுவான்னு கொடுக்காது. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு குடும்பம் கண்ணீரோடு இருக்காதபடிக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படித்தான். எத்தனையோ பேர் தேடி வந்தாங்க, எத்தனையோ பேர் அழுது ஆண்டவரிடத்துல முறையிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்தார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் பெரிது, இனிமேல் இப்படி இருக்காத, எப்படி இரு, அப்படி ஆசீர்வதித்து அனுப்பினார். அதுபோல தான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார். ஆகையால் பிதா, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களே இரக்கமுள்ளவராக இருங்க. ஏன்னா நம்ம இரக்கத்தை காண்பித்தா தான் நம்ம பிள்ளைங்கள் அதை கற்றுக்கொள்வாங்க. நம்ம 4 பேருக்கு உதவி செய்கிறத பார்த்து தான் நம்ம பிள்ளைகளும் உதவி செய்கிற மனப்பான்மை வரும். நம்ம யாரையாவது கண்டித்து நடத்தினா தான் அவங்களும் அவங்க பிள்ளைகளை கண்டித்து நடத்துவாங்க. அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. நம்முடைய அப்பா, நம்மளை படைத்தவர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நாமும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுபோல் நம்ம எப்படி இருக்குமோ இதை பார்த்து தான் நம்ம பிள்ளைகளும் வளரும். அதனால் நீங்களும் நானும் இரக்கமுள்ளவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறது போல நாமும் நம்முடைய பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க, நாமும் ஒரு வழிகாட்டியாக இருக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமாய் இந்த இரக்கத்தை கொடுக்கறதுக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறதுக்கு. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளை கர்த்தர் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத வார்த்தையின்படி நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க, மற்றவர்கள் இறக்கப்பட, மற்றவர்களுக்காக நாங்கள் பரிதாபப்பட, மற்றவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் திறப்பில் நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நல்லோர் மீது தீயோர் மீது நீ சூரியனை உதிக்க பண்ணுறது போல நாங்களும் ஆண்டவரே நல்லவர்கள் கெட்டவரும் பாராமல் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய, எங்களை சபிக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற அந்த உணர்வு எங்களுக்கு தாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு கிருபையை, எங்களுக்கு நல்ல வரங்களை கர்த்தர் கொடுங்கப்பா. இந்த நாளிலும் கூட எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களுடைய பயணத்தில், எங்களுடைய வேலையில், எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிற தேவன், எல்லாருக்கும் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பயணம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள் எல்லோரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற பாதுகாப்பு, ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. எல்லாவற்றையும் பாதம் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அப்பா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, நாமும் இரக்கமுள்ளவர்களாயிருந்து, நமக்கு பின்வரும் சந்ததியும் அப்படிப்பட்ட இரக்கத்தை கைக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்றி உறவுகளே, நன்றி.